பிரான்சின் செல்லுபடியாகும் ரயில் டிக்கெட்டை வைத்திருந்தும் அசல் அடையாள அட்டை இல்லாததால் இளைஞர் ஒருவருக்கு SNCF ரயில் நிறுவனம் €170 அபராதம் விதித்துள்ளது. இதுகுறித்து சமூக வலைதள பதிவு 1.4 மில்லியனுக்கும் அதிகமான பார்வைகளை பெற்று பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த இளைஞர் தனது அடையாள அட்டையை தொலைத்ததால் கையடக்க தொலைபேசியில் இருந்த அதன் புகைப்படம், சுகாதார அட்டை மற்றும் மாணவர் அட்டையை காட்டியும் அபராதம் தவிர்க்கப்படவில்லை. ரயில்களில் பயணச்சீட்டுகள் தனிநபர் பெயரில் வழங்கப்படுவதால் முறைகேடுகளை தவிர்க்க அசல் புகைப்பட அடையாள அட்டை அவசியம் என்று SNCF நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. டிஜிட்டல் முறையில் சரிபார்க்க விரும்புவோர் பிரான்ஸ் ஐடென்டி செயலியை பயன்படுத்தலாம். ஆனால் வங்கி அட்டைகள், சுகாதார அட்டைகள், நகல்கள் அல்லது புகைப்பட அடையாள அட்டையில் உள்ள புகைப்படங்கள் அதிகாரப்பூர்வ ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. SNCF விதிமுறைகளுக்கு அமைய கடவுச்சீட்டு, ஓட்டுநர் உரிமம், ஐரோப்பிய ஒன்றிய அடையாள அட்டை மற்றும் இராணுவ அடையாள அட்டை உள்ளிட்ட 16 ஆவணங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றன. சுகாதார அட்டை போதிய பாதுகாப்பு அம்சங்கள் இல்லாததால் அவை ரயில்களில் நிராகரிக்கப்படுகின்றன. எனினும் இதே சுகாதார அட்டை பிரான்சில் வாக்குப்பதிவு செய்ய அனுமதிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஆவணம் இல்லாதவர்கள் டிக்கெட்டே இல்லாதவராக கருதப்பட்டு அபராதம் விதிக்கப்படும். ரயிலின் வகை மற்றும் கட்டண முறையை பொறுத்து இந்த அபராத தொகை €110 முதல் €170 வரை மாறுபடும். தற்போதைய வழக்கில் இளைஞர் காட்டிய ஆவணங்கள் SNCF விதிகளுக்கு புறம்பானவை என்பதால் இந்த அபராதம் சட்டப்படி செல்லுபடியாகும்.